இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2017 ரிலீஸ் ஆன ரிவெஞ்சுங்கிற ஒரு தரமான சர்வே த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை நீங்க நிறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க. இப்ப நம்மளோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட பாலைவனத்தை காட்டுறாங்க. அதுல ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது. அதுல இருந்து வர்றது யாருன்னா ரிச்சர்ட்ங்கிற ஒரு பெரிய பணக்காரன். கூடவே அவனோட காதலியை கூட்டு வருவான். அதுவும் கள்ள காதலி தான். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவனோட பேர் ஜெனிபர். இந்த ரிச்சர்ட் பேருக்கான அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு. அப்படி இருந்துமே யாருக்கு தெரியாம இந்த மாதிரி பாலைவனத்துல இவனுக்குன்னு தனியா ஒரு சொகுசு பங்களா இருக்கு. அப்பப்போ நம்ம ஹீரோனை கூட்டு வந்து இந்த மாதிரி லீலைகள் வேலை பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த ரிச்சர்டோட 2 ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் என்னன்னா சுத்தி இருக்க அந்த பாலைவனத்துல ஏதாவது வேட்டைக்கு போறதுக்காக தான் இவனோட நண்பரையும் வர வச்சிருப்பான். ஆனா வந்த இடத்துல இந்த ரிச்சர்டோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கல, அவங்களோட எண்ணமே சரியில்லை. நம்ம ஹீரோ அறுகிற ட்ரெஸ் போட்டிருப்பால அதையே குறுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2-3 சீன்ல பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சி சீனா நிறைய வரும். அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி அடுத்த நாள் காட்டுறேன். இந்த ரிச்சர்ட் பேருக்கல்ல அடுத்த நாள் விடிஞ்சதுமே அவனோட ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு வெளியே எங்கே போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பானே, இதை தாடி வச்சிருப்பான்ல, அந்த பையன் என்ன செய்யறான் பாருங்க. நவீன் உள்ள ரூம்ல வேற ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பா. இவன் அப்படி தெரியாம ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருப்பான். இவன் பாக்குறத அவளும் பாத்துறா. உடனே தன்னோட மானத்தை வர காப்பாத்திடுறான். ஆனா அப்படி இருந்துமே இந்த தாடிக்கிற விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோன் பக்கத்துல உட்காந்து அவளே குறைஞ்சிட்டு இருப்பான். ஆனா இவளுக்கு புரிஞ்சிருச்சு இவங்களோட எண்ணம் சரியில்லை. இவன் ஏதோ ஒரு தப்பான இடத்துல தான் நம்ம கிட்ட வர்றான்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா இருந்து என்ன செய்ய முடியும், அவளால ஓட முடியாதுல. இவளை எப்படி வலுக்கட்டமே பிடிச்சி இவளை வேற ரேப் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த குண்டை வேற உள்ள வரான். சரி இவனா தடுப்பான் பார்த்தா அவனை எதுவுமே கண்டுக்காம வெளியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு பத்தியா, அதுல குளிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இந்த இடத்துல அந்த கொடூர சம்பவம் அரங்கேறுது. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு ஆண் தொடரான அந்த இடத்துல அந்த பொண்ணோட மன உளைச்சல் எந்த அளவுக்கு வலியா இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் புரியும். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிச்சர்ட்ங்கிற பையன் திரும்ப வர்றான். இவனோட 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்கல, திருத்தன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இவன் முடிய சரியில்லைன்னு சொல்லி இவன் நேரா உள்ள ரூமுக்கு வந்துறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோன் அழுதுட்டு இருப்பா. இவ அழுது பார்த்து என்னாச்சு கேட்கும்போது அவன் நடந்த உண்மையை சொல்றா. உன்னோட ஃப்ரெண்டு தான் அந்த தாடிக்கார பையன் என்ன கெடுத்துட்டான்னு சொல்லுமே. இதை கேட்டு இவன் கோவப்படுவான் பார்த்தா, ஆனா எந்த கோவம் படாம சரி விடு அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, நான் வேணா அதுக்கு வேணா பணம் தரேன்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்த பாப்பான். இதை கேட்டு அவளுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களை போய் அடிப்பா மிதிப்பான்னு இவன் நினைச்சிருப்பா. ஆனா இந்த இடத்துல அப்படியே மாறமே இவளுக்கு கோவம் வந்துடும். கோவத்துல என்ன பண்றா பாருங்க, அந்த போன் எடுத்து இந்த பாரு நான் உன் பொண்டாடி போன் அடிச்சு நீ பண்ற குத்திலாம் சொல்ல போறேன்னு சொல்லுமே. இவனுக்கு கோவம் உச்சத்துல வந்து அவளு ஒரே அடிதான் அடிச்சு வேற கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் இவளுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் விட்டா இவங்க நம்மள கொண்டுருவான்னு நினைச்சு இவன் இந்த பங்களா விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. இவ தப்பிச்சு ஓரத பார்த்து பின்னாடி அவங்க வேற துரத்தி வந்துட்டு இருப்பாங்க. அந்த 3 பேருமே துரத்திட்டு வராங்க. இவளு படு வேகமா ஓடி போவா. அப்படி ஓடி போனதெல்லாம் கடைசி மலையோட உச்சிக்கு வந்துடும். அந்த பக்கம் போறதுக்கு வழி இல்ல. அதனால திருத்தன முடிச்சிட்டு இருப்பா. இவங்க வந்துறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த மலைக்கீழ குளிச்சலோட பயத்துல வேற இவகிட்ட நைந்து பேசிட்டு இருப்பான். இந்த பாரு அவசரப்படாத, நாங்க பண்ணது தப்புதான், அதுக்கு நான் மன்னிப்பு காட்டுகிறேன், இந்த தடவை என்ன நம்பு, நான் உடனே ஹெலிகாப்டர் வர சொல்றேன், நீ அதுல போயிடலாம் சொல்லி இவன் படப்படன்னு பேசிக்கிட்டு அப்படி பக்கத்துல வந்தவன் நம்ம இவன் டப்புன்னு தள்ளி விட்டுறான். அவ்வளவு பெரிய மலையில விழுந்தவ கீழே ஒரு காஞ்சி போன மரம் இருக்கும்ல, அந்த மரத்துல சொருகி அவ அந்த இடத்துல செத்து போயிடா. ஒரு செகண்ட்லயே ஒரு கொலையை வேற பண்ணிட்டாங்க. இவங்க எட்டி பார்க்கும்போது இவ உடம்பு ரத்தமா வந்து செத்து கிடப்பால. இதை வேற அந்த தாடிக்கிற எட்டி பார்த்ததுமே அவ அப்படி மிரண்டு போயிடான். இல்லடா இப்படி ஆகி போச்சுன்னு இவனுக்குள்ள பயங்கர பயம். அப்ப அந்த ரிச்சர்ட் தான் இவ வெளியே போய் சொன்னானா நாம எல்லாருமே 15 வருஷம் ஜெயில இருக்கணும், ஏன் அதை விட கூட கிடைக்கலாம், அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னா இவளை மலையில தள்ளி விட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு செகண்ட் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவ சம்பந்தப்பட்ட பொருளை அழிச்சலாம் சொல்லி இவங்க 3 பேர் அந்த வீட்டுக்கு போயிறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த மலை கீழே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பேர் அப்படி பொழந்து கிடப்பால, வாயிலிருந்து அப்படி ரத்தமா வந்துட்டு இருக்கும். அவ்வளவு சோழி முடிஞ்சு பார்த்தா திடீர்னு வேற முழிச்சிடறா. ஏதோ அரகுற உசுர் இருக்கு போல. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் இவளால எந்திரிச்சு வெளியே வர முடியல. ஏன்னா இவளோட உடம்புல தானே அந்த மரக்கலை குத்தி இருக்கு, அதனால அசைய முடியல. அப்ப பக்கத்துல பார்க்கும்போது இவளோட லைட்டர் அந்த இடத்துல இருக்கும். இவளோட ஹெட்போனை வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருப்பா. இந்த சீன்ல பார்க்க வேற லெவல்ல இருக்கும். எப்படியே கஷ்டப்பட்டு அந்த லைட்டர் வர எடுத்துறா. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மரத்துக்கு பக்கத்துல நிறைய காஞ்சி போன இலையெல்லாம் இருக்கும். அந்த இலை எல்லாத்தையுமே அந்த மரத்துக்கு அடியில வச்சு அப்படியே அந்த நெருப்பு வர கொளுத்தி விட்டுறா. அப்படி கப்ப கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். எங்க இவ உடம்புக்கு வந்துரும் பார்த்தா அதுக்குள்ள உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சேக் பண்ணி அந்த மரக்கலையை உடைச்சு இவ எப்படி கீழே விழுந்துறா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும்ல, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மான வேட்டையார மாதிரியே கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த மலை கிட்ட வந்துறாங்க. அந்த மலை கிட்ட வந்து எட்டி பாக்குறதுக்குள்ள இவ கரெக்டா அந்த செவத்தோரமா அப்படி ஒட்டிக்கிறா. இவங்களை எட்டி பார்க்கும்போது அந்த மரக்கலை வேற எரிஞ்சு கிடக்கும்ல, அவளை வேற காணும். இவங்களை பக்குன்னு ஆயிருது. குறிப்பா அந்த தாடிக்காரக்கானே அவன் ரொம்ப பயந்து போயிறான். ஐயோ போச்சு போச்சு, அவ போட்டு சொன்னா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லி இவன் கத்திட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த ரிச்சர்ட் தான் கடுப்பாயி அவனோட சட்டையை பிடிச்சு டே எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொல்லுன்றான்னு சொல்லி இவங்க 3 பேர் என்ன செய்றாங்கன்னா அவங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு அந்த மலைக்கீழ வரதுக்காக அப்படி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வரதுக்குள்ள நைட்டு வேற ஆயிருதா. நைட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும்ல, அந்த மரம் எரிஞ்சு போறதையும் பாத்துறாங்க. பக்கத்துல வேற அந்த செவத்தோரமா ரத்தமா இருக்கும். அப்ப நம்ம எட்டி பார்க்கும்போது இவ இந்த இடத்துல ஒளிச்சுட்டு இருக்கான்னு இதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இவ எந்த பக்கம் போயிருப்பான்னு பார்க்கும்போதான் போற வழிப்புல ஒரே ரத்தமா தான் இருக்கும். அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணியே இவங்க 3 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ரத்தம் எங்க போய் முடியுதுன்னா நேர ஒரு ஆத்துக்கிட்ட முடிஞ்சிருது. ஏன்னா அதுக்கப்புறம் தெரியாதுல. அப்போ ஒருவேளை ஆத்து வழியா தான் போயிருக்குன்னு நினைச்சு இவங்க திருத்தணும் முடிச்சிட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஹீரோன் எங்கடா பார்த்தா அந்த ஆத்து வழி நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி பார்க்கும்போது ஒருத்தர் வேற பைக்ல வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்துடா. எவனோ ஒரு தவறான்னு தெரிஞ்சதுமே இவன் அந்த தண்ணிக்குள்ள மொழி ஒளிஞ்சுக்கிறா. அவன் போனதுக்கு அப்புறம் இவன் மெதுவா எந்திரிச்சு வந்து யாரான்னு பார்த்தா அந்த குண்டன ஆத்தரமா வண்டியை நிப்பாட்டி இவ வேற சூச்சு போயிட்டு இருப்பான். இவனோட துப்பாக்கி வேற அங்க பக்கத்துல வச்சிருப்பான்.
வச்சிருப்பான்ல இதையும் பாத்துறா. இவன் என்ன நினைக்கிறானா அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுடலாம் சொல்லி இவன் மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பணிஞ்சு வந்து அந்த துப்பாக்கி எடுக்க போற சமயம் பார்த்து அவ திரும்ப இவன் அந்த துப்பாக்கி எடுத்துறான். எடுத்து அவனை பார்த்து நிமிட்டோமே இவன் பயத்துல பேப்பன் இருப்பான். இவன் எப்படி அந்த கண்ணை வச்சு சுடுவாள்ல, சுட்டா புல்லட் வராது. ஏன்னா அந்த துப்பாக்கில புல்லட் இல்ல. இவன் இதை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே துப்பாக்கி பிடிங்கி நான் மிக போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அவளை அடிச்சு தள்ளி விட்டுட்டு இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பல தாடிக்காரன் அவனுக்கு வேற போன போட்டு சொல்லிடுறான். இந்த மாதிரி அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லாம அவனுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இவன் அப்செட்டா இருந்தால இவன் மாட்டிதான் தெரிஞ்சதுமே அப்படியே பாட்டை போட்டு கேட்டு ஹாப்பியா உட்காந்துருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நான் மிக ஆத்துல போட்டு அமுக்கு அமுக்கிட்டு இருப்பான். ஒன்னா ரெண்டா 2-3 தடவை போட்டு அமுக்கி எடுத்துப்பானா. 3வது தடவை அமுக்கி எடுக்கும் போது இவனோட இடுப்புல ஒரு கத்தி இருக்கும். அவனுக்கு தெரியாம அந்த கத்தி எடுத்து இவன் கண்ணிலே ஒரே குத்துதான். அவனோட 2 கண்ணிலுமே கத்தி வச்சு குத்திரா. அப்படியே வழியில துடிச்சிட்டு இருப்பான். இங்கிட்ட அங்கிட்ட போற தெரியாம அப்படியே அந்த தண்ணிக்குள்ள துள்ளிக்கிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இவ பக்கத்துல வந்து பாக்குறா. இவரோட இருக்கான்னு பார்த்தா ஆளு காலி. அவன் கண்ணுல இருக்குமே கத்தி, அந்த கத்தியை பிடுங்கி இவனோட துப்பாக்கி இவனோட பொருளை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில வந்துட்டு இருப்பா. இடியறதுக்குள்ள இந்த இடத்துல எப்படியா தப்பிச்சு போலான்னு பட்டு வேகமா வந்துட்டு இருப்பா. ஆனா இவரோட நேரம் என்னதுல அந்த வண்டி வேற நின்றுது. என்னாச்சுன்னு பார்த்தா வண்டியில வேற பெட்ரோல் இல்ல. அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி இங்கே இருந்த ஆபத்துன்னு சொல்லி அங்க பக்கத்துல ஏதோ பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறைக்குள்ள குகை மாதிரி போமா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல நெருப்ப முட்டி அந்த குண்டனோட பேக்ல ஏதோ குடிக்கிறது ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எடுத்து குடிச்சு தாகத்தை தீர்க்கிறா. அதுக்கப்புறமா இவ வயித்துல ஒரு குச்சி இருக்கும்ல அதை எடுக்க முயற்சி பண்ணுவா. ஆனா அவளால எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதனால என்ன பண்றானா இந்த ரிச்சர்ட் பைய அவங்க 2 பேரும் ஒண்ணுங்களா இருக்கும்போது ஏதோ ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பான். இவ யதார்த்தமா திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு போதை பொருள் இருக்கு. அந்த போதை பொருள் எடுத்து இவ வாய்க்குல போட்டுறா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வேற போதை ஏறிடும். அதனால என்ன பண்றானா இவகிட்ட கத்தி இருக்குமே அதை நல்லா தீல வாட்டி அவ வயித்தை கிழிச்சு அந்த கட்டை இவர மெதுவா உருவிரா. ஏன்னா இவ போதையில இருக்கனால இவளுக்கு அந்த அளவுக்கு வலி தெரியாது. வயித்துல இருந்து வேற ரத்தமா வெளியே வந்துட்டு இருக்கும். இவ குடிச்சு போட்டால டின்னு அதை 2ஆ வெட்டி அதை நெருப்புல வாட்டி இவ வயித்துல வேற அமுக்கிறா. ஆனா அந்த போதையில கூட இவளுக்கு அந்த அளவுக்கு வலி தெரியாம அப்படியே மயங்கிறா. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இந்த தாடிக்கிற தூக்கத்துல முடிச்சதுமே பக்கத்துல ஆறு இருக்கு. அந்த ஆத்துல போய் கைகால் மூஞ்சி கழுவிட்டு இருப்பான். அப்படி கழுவிட்டு இருக்கும் போதான் இந்த குண்டனோட உடம்பு அழுகி போய் வரும்ல இது வேற வந்துருது. இதை பார்த்து பதறிக்கிட்டு நினைச்சானா அந்த வண்டி கிட்ட வந்து வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த ரிச்சர்ட் வந்து என்னன்னு பார்த்தா இவ கொடூரமா இறந்து கிடப்பான்ல அதை வேற பாத்துட்டு இருப்பான். அவனோட 2 கண்ணு குத்தி இருக்கும்ல கத்தி வச்சு இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டான். கொன்னது நம்ம இருந்தா தெரிஞ்சு போச்சு. இந்த கோவத்துல வேற அந்த தாடிக்காரனை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். எல்லாத்துக்காரும் நீதான் சொல்லி அவன் மூஞ்சிலே ஒரே குத்துதான். அவனுக்கு வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். அந்த குண்டனோட பைக் எடுத்து இவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எப்படியாவது எங்க இடையில தான் அவன் நின்று இருக்கணும். நாம எப்படியா கண்டுபிடிக்கும் சொல்லி முதல்ல இந்த ரிச்சர்ட் பையன் என்ன அவனோட பைக் எடுத்துட்டு அவன் போயிடான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் கோயில இருந்து வெளியே வரா. வெளியே வந்ததுமே இவங்க எப்படியா பழி வாங்குற எண்ணத்துல வந்திருப்பா. கையில கண்ணு எடுத்துக்கிட்டு அப்படியே மாசா நின்றுட்டு இருப்பா. இவகிட்ட ஒரு பையனாக்குள்ள இருக்கும்ல அதை வச்சு எங்கேயா இருக்கானு அப்படியே பாத்துட்டு இருப்பா. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வெளிச்சத்துல சூரிய வெளிச்சத்துல இந்த கண்ணாடி மின்னு மத்தியில அந்த மாதிரி வெளிச்சம் தெரியுது. இவளு என்னடா பார்த்தா அந்த இடத்துல அந்த தாடிக்காரன் நின்றுட்டு இருப்பான். இவன் வாயில குத்தி இருப்பான்ல ரத்த வர வந்துட்டு இருக்குமே அதை தான் அந்த கண்ணாடி வச்சு பாத்துட்டு இருப்பான். இந்த வெளிச்சத்தை அவ பாத்துறா. சரி இவன் தனியா போறான்னு பார்த்தா இவன் வண்டியில தனியா போயிட்டு இருப்பான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இவ பின்னாடி வந்துட்டு இருப்பான். அந்த மலை ஓரமா ஒத்தடி மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த வழியா அவன் போயிட்டு இருப்பான். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு வேற வண்டி வேற நின்றுது. என்ன பிரச்சனை பார்த்தா வண்டியில வேற பெட்ரோல் இல்ல. அதனால இவன் வண்டியை விட்டு இறங்கி பின்னாடி தான் பெட்ரோல் வச்சிருப்பான் போல. அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறானா வண்டிக்கு பெட்ரோல் ஊத்தலாம்னு நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் தூரத்துல வேற கொஞ்சம் தூரத்துல தான் அப்படியே அந்த பாறை கிட்ட ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பான். இதாண்டா சாக்கும் சொல்லி குறிய வேற ஏம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நழுவிட்டு இருப்பான். கடைசி அவனோட தலைக்க குறி வச்சிரா. சுடும் போது எக்கு தவறி அவனோட சோல்டர்ல வேற பற்றும். இவள அந்த போர்ஸ்ல விழுந்துறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி துப்பாக்கி பிடிச்சதுல இல்ல அந்த போர்ஸ்ல விழுந்து எந்திரிச்சு பார்த்தா கொய்யால அந்த இடத்துல அவன் இல்ல. என்னடா ஆள காணோம்னு சொல்லி இவள அந்த பயத்தோட வந்துட்டு இருப்பா. கையில வேற கண்ணு வச்சிருப்பால. என்னதான் நடந்து பார்த்தலாம் சொல்லி இவன் அந்த வண்டி கிட்ட வந்துறா. வண்டியை சுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல அவனோட உடம்பு இல்ல. அப்ப எங்கடா போனான் பார்த்தா அந்த தாடிக்கார சூடு வாங்கினதுல உடம்புல ஒரே ரத்தம் தான். ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு அப்படியே பயத்துல ஓடிட்டு இருப்பான். இவனோட ரத்தம் எல்லாம் அப்படியே அந்த தரையில வடிஞ்சு வந்துட்டு இருக்கும்ல பாத்துக்குள்ள ரத்தமா இருக்கும். இதை வச்சு வந்துடும் தெரிஞ்சதுமே இவனோட ஷூ சாக்ஸ் இருக்கு பத்தியா அதை கிளட்டி சோல்டர்ல கட்டிட்டு ஒரு கால் ஷூ அந்த இடத்துல போட்டுட்டு இவ போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவன் அந்த ரத்தத்தை பத்தி பின்னாடி வருவால வந்து பார்த்தா அந்த இடத்துல பாதி இடத்துல ரத்தம் இருக்கு. சரி அந்த பக்கம் போகல எங்கடா போயிருப்பான்னு சொல்லி இவன் இங்கிட்ட அங்கிட்டு பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த தாடிக்கார எங்க இருக்கான் பாருங்க. இவளுக்கு பின்னாடி மலை இருக்கும்ல அந்த மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். இவன் கையில அடிபட்டனால அந்த துப்பாக்கி கூட தாங்கி பிடிக்க முடியல. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த புல்லட்டை லோட் பண்ணி இவளுக்கு தெரியாம பின்னாடி வந்து துப்பாக்கியில் சுட்டுறான். ஆனா நல்ல வழியா அவளோட தடையில படாம இவளோட காதுல பட்டு அந்த காது வேற துண்டா விழுந்துரும். அந்த தாடிக்கார மறுபடியும் அந்த கண்ணை லோட் பண்றதுக்குள்ள இவளோட கண்ணை எடுத்துக்கிட்டு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பா. அந்த பையில சுட்டிட்டே இருப்பான். இவள் அந்த புல்லட்டை மிஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பா. அப்படி ஓடி வர வழியில இவ கையில ஒரு டார்ச் லைட் இருக்கும். முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல அதை வேற உடைச்சு போட்டு வந்துடா. இவன் பின்னாடி ஓடி வரும்போது அங்கிருந்த அந்த கண்ணாடி பிசர்லாம் இவனோட காலை வேற குத்தி கிழிச்சிரும். அவனோட உள்ளங்களே 2ஆ பொளந்திருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த கண்ணாடி எல்லாமே அவனோட காலுக்குள்ள மாட்டிக்கிறோம். இவ அதை போட்டு போட்டு குடஞ்சிட்டு இருப்பான். எப்படியோ வழியில கஷ்டப்பட்டு அந்த கண்ணாடி பிசர்லாம் எடுத்து போட்டு திரும்ப வண்டிகளை ஏறி அந்த வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி வந்துட்டு இருப்பான். அந்த ஒத்தையடி பாதையிலேயே இவன் படி ஸ்பீடா வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற அவனுக்காக துப்பாக்கியோட நின்றுட்டு இருப்பான். இவன் பக்கத்துல வரமே இவ துப்பாக்கியால சுட்டுட்டு இருப்பான். ஆனா ஒவ்வொரு புல்லட்டும் அவனுக்கு மிஸ் ஆயிட்டு இருக்கும். இவனு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துறான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பார்த்தா கடைசி புல்லட் விடுவா பாருங்க. அவனோட நெத்தி பாயில அடிச்சிடும். அப்படி ஜஸ்ட் தான் விலகுவா. அந்த கார் கொஞ்சம் தூரம் போய் நின்றும். இவளு வந்து என்னடா பார்த்தா அவன் நெத்தியில போட்டதுல மூளை சிதறி போய் செத்து போயிட்டான். 2வது ஆளு காலி. அடுத்ததா லாஸ்டா ஒருத்தன் இருக்கான். அவன் தான் மெயின் வில்லன். இவனை கொல்லணும்ல. ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சீன் இருக்கு. ஆனா அந்த சீனை பாக்குறதுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். என்ன அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஒரே ரத்தமா தான் இருக்கும். ரத்தமா இது வரைக்கும் எந்த படத்துலயும் பாத்திருக்க மாட்டியே. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் ரத்தம்லாம். அதனால கொஞ்சம் பிளரோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டோ போட வேண்டி வரும். எது நினைச்சுக்க வேணாம். இந்த பக்கம் அந்த ரிச்சர்ட் போயிருக்கான்ல அவன் தேடி வந்ததுல நம்ம ஹீரோயின் பைக்கை விட்டு போயிருப்பாளே
அது வரைக்கும் வந்துடுறான். சரி இதுக்கப்புறம் இவன் எங்க போனான்னு தெரியல நினைச்சு திரும்ப அவனோட இடத்துக்கு வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த தாடிக்காரனுக்கு போன போட்டா போன் வேற போகல. சரி என்னாச்சு ஏதாச்சும் நினைச்சு இவன் என்ன செய்யறானா போய் குளிக்க போயிடான். உள்ள பாத்ரூம் குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ மோட்டர் சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு பதறி அடிச்சு ஓடி வருவான். உடம்புல துணியை போடாம அப்படியே முழுக்கடின்னு வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இவன் உள்ள வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ மறுபடி சத்தம். திரும்பி பார்த்தா கொய்யால நம்ம ஹீரோயின் தான் அப்படி கண்ணோட நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்து இவன் மிரண்டு போயிறான். இவனால வாயை திறந்து பேச முடியல, அசைய முடியல. அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருப்பான். இவன் அப்படியே குறி வச்சு பார்த்துட்டே இருப்பா. எங்க இந்த கேப்ல தப்பிச்சலான்னு இவன் தாவுவானே அந்த நேரத்துல சுடமே இவனோட வயிற்று பக்கம் சுட்டுறா. பாதி குடல் வேற வெளியே வந்துருது. அப்படியே ரத்தமா பொழப்பலும் கொட்டிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த ரத்த காட்சிலாம் பயங்கரமா வரும். இவன் அந்த சோபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே நம்ம இவனோட சுடுறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஒரு தடவையா 2 தடவையா அவ எந்த முயற்சி பண்ணியுமே அவ சுடவே விட மாட்டா. ஏன்னா டப்பு டப்புன்னு அவ சுட்டுட்டு இருப்பா. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நம்ம சொல்லி முடிச்சிருவோம் பயந்துகிட்டு இவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு நினைச்சானா அந்த பக்கமா போயிடும். இவளை என்னோட ஆளை காணாம சொல்லி அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்தா இவ அப்படியே இழுத்துட்டு போயிருப்பான்ல அந்த ரத்தத்தை பார்த்தே பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த பையன் என்னடா அந்த பக்கம் அந்த செவர் இருக்கும்ல அந்த செவத்துக்கு பின்னாடி கண்ணோட நின்றுட்டு இருப்பான். இவ ஒளிஞ்சிருக்க தெரியாம இவ பாட்டுல வந்துட்டு இருப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருப்பா. ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தானா இவ சோலி முடிஞ்சிடும். நல்ல வழியா அவனோட ரத்தம் அப்படியே கால் வழியா வடிஞ்சு அப்படியே முன்னாடி வந்துடும். இதை பார்த்து புரிஞ்சுக்கிறா பையன் அந்த பக்கம் தான் ஒளிஞ்சிருக்கானு இவ மெது அப்படியே பின் வாங்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் இவனு பாத்துக்கிறான். என்னடா ஆளை காண பார்த்தா இவன் வயிற்றுல இருந்து ரத்தமா போயிட்டு இருக்கோம்ல அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். ஆக அதான் வரலன்னு சொல்லி இவன் அந்த பக்கமா போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இவங்க 2 பேருமே ஒரு பக்கமா சுத்திட்டு இருப்பாங்க. இவன் முன்னாடி போக அவ பின்னாடி வர, இவன் பின்னாடி போக அவன் முன்னாடி வர, இப்படி ஒரு 5 நிமிஷமா ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சுத்தி வருவாங்கல்ல. இதே மாதிரி நிறைய படத்துல நான் பாத்திருக்கேன். ஆனா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவனோட உடம்புல இருந்து ரத்தம் அதிகமா போகுதுல அதனால என்ன பண்றானா இந்த கேஸ் பேப்பர் வச்சு சுத்தம் பத்தியில அதை வச்சு உடம்ப சுத்திட்டு இருப்பான். இவ வேற பின்னாடி வந்துட்டு இருப்பால. அப்ப ஏதோ உருட்டுற சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கிட்ட அங்கே நின்றா. இவன் அந்த கீசை சுத்தினதுக்கு அப்புறம் இவனு உள்ள வந்துறான். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரே பதட்டம். யார் எந்த பக்கம் இருக்கிறது தெரியாம பயத்துல இந்த பக்கமா அந்த பக்கமானு திருத்தன முடிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியா வந்தா உயிரே இல்லனா மயிரான்னு சொல்லி நான் வீர தைரியமா இறங்கி வந்துறான். வந்து பார்த்தா அவன் நின்று இருப்பால. இவ டப்பு டப்புன்னு சுடமே பாய்ந்து அடிச்சு உள்ள ஓடிப்பான். இவனு பதில் சுட்டுட்டு இருப்பான். சுட்டுட்டு இருக்கும் போதே இவனோட துப்பாக்கியோட புல்லட் வேற முடிஞ்சு போச்சு. அட போச்சேன்னு இவன் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சான். மறுபடியும் இவங்க சுத்திட்டு இருப்பாங்கல்ல அதே மாதிரி சுத்திக்கிட்டே ஓடிட்டே இருப்பாங்க. இவங்க ஓடி வர இடம்லாம் ஒரே ரத்த கடாதான இருக்கும். அப்படிதான் நம்ம ஹீரோ ஓடி வரும்போது வலிக்கு வேற கீழே விழுந்துறா. அந்த துப்பாக்கி கூட எடுக்க முடியல. ஏன் அவளால எந்திரிக்க முடியல. அப்ப டப்புன்னு பார்த்தா இந்த ரிச்சர்ட் பைய நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரே அடிதான். அடிச்சு மட்டையாக்கிறான். அவளை முடிச்சதுமே அந்த துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அவ அப்படியே தூக்கி இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருப்பான். அப்படியே நெரிச்சுக்கிட்டு வேற இவள அசிங்கமா கிழிச்சிட்டு இருப்பான். ஆனா இவளோட காது கேட்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இவளோட கழுத்தை நெரிக்கனால இவளுக்கு அது கேட்க மாட்டுது. இப்படி இருக்கும்போதான் இவ அடிப்பட்ட அந்த இடத்துல கையை விட்டு கிண்டுமே இவனு வழியில விட்டுறான். அப்படி பொத்துன்னு விழுந்தவ அந்த துப்பாக்கி எடுக்க இவ அப்படி சாக்காக அப்படியே நெஞ்சில் வச்சு ஒரு சுடுதான். இந்த இடத்துல அந்த ரிச்சர்ட் பை செத்து போயிடுறான். இந்த கிளைமேக்ஸ்ல எனக்கு பிடிச்ச சீன் எதுனா இவங்க 2 பேரும் சுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் டப்புன்னு துப்பாக்கி சுடுறது. அது மட்டும் இல்லாம இவன் உடம்புல துணி இல்லாம ஓடிட்டு இருப்பான் பத்தியா. இதுவே ஒரு ஹைலைட் தான். தன்னோட இந்த நிலைமைக்கான 3 பேரையுமே அவ கொடூரமா கொன்னுட்டா. அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி நிறைய சேனல்ல பாத்திருப்பீங்க. நம்மளோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏன்னா நண்பர் ஒருத்தர் அடிக்கடி இந்த படத்தை போட்டு சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அதனால அவருக்காகவே அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண போறேன். அடுத்த படம் அதான். இனி வரக்கூடிய எல்லா படமே தரமா இருக்கும். என்னோட வாய்ஸும் தரமா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.